அதாவது நம்மளோட முன்னோர்கள் காலத்துலேருந்து இன்றைக்கு காலம் வரைக்கும் பெண்களுக்கு தேவையான முக்கியமான ஒரே விஷயம் மாங்கல்ய பாக்கியம். சரிங்களா? ஸோ ஒரு ஏஜை கடந்த எல்லா பெண்களும் எனக்கு சீக்கிரம் திருமணம் ஆகணும் அப்படின்ட்டு இறைவன்கிட்ட போய் வேண்டிக்குவாங்க. திருமணமான எல்லா பெண்களும் மாங்கல்ய பாக்கியத்தை எனக்கு நிலைமை கண்டிப்பாக எனக்கு கொடுங்க, எப்பொழுதுமே வந்து நான் மாங்கல்ய பாக்கியத்தோடு இருக்கணும் அப்படின்ட்டு எல்லா தெய்வத்திலையும் வேண்டிக்குவாங்க. சரிங்களா? ஸோ இந்த கலியுகத்தில் மாங்கல்ய பாக்கியத்தை கொடுக்கறதுக்காகவே வந்த ஒரு தெய்வம் தான், அந்த தெய்வத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த தெய்வம் எங்கே இருக்காங்க அப்படின்னா, நாமக்கல்ல ராசிபுரம்ன்ற ஊரில் நித்திய சுமங்கலி மாரியம்மனா அங்கே இருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, எல்லா கோயிலையும் திருவிழானா ஒரு கம்பம் நட்டு அந்த கம்பத்துக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அம்பாளுக்கு திருவிழா நடத்துவாங்க. இந்த கோயிலில் என்ன அப்படின்னா, வருஷத்தில் 365 நாளும் அங்கே அந்த கோயிலில் கம்பம் நட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கு டெய்லியும் பூஜை பண்ணிவிட்டு அந்த வர பக்தர்கள் அந்த கம்பத்தை அம்பாலா நினச்சி எனக்கு மாங்கல்ய பாக்கியம் வேணும் அப்படின்ட்டு 2 முடிச்சு போட்டு தாலி கயிறு கட்டிட்டு வேண்டிட்டு போவாங்களாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்ட்டு தாலி கயிறு அந்த கம்பத்துக்கு கட்டிட்டு 3 முடிச்சு போடுவாங்களாம். சரிங்களா? ஸோ இது மூலியமாக அம்பாள் வந்து அவங்களுக்கு உடனடியாக அவங்களுக்கு யாருக்கு தாலி பாக்கியம் வேணுமோ அவங்களுக்கு தாலி பாக்கியத்தையும், யாருக்கு குழந்தை பாக்கியம் வேணுமோ அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் கொடுக்குறாங்களாம். இந்த மாதிரியான ஒரு சிறப்பான கோவில் இங்கே இருக்குது. முக்கியமாக இதில் அம்பாளோட பேரே என்னன்னா நித்திய சுமங்கலி மாரியம்மன். ஓகேங்களா? ஸோ இந்த கோயிலுக்கு ஒரு முறை ஒரு முறை ஒரு பெண் போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அம்பாள் வந்து நித்திய சுமங்கலியா என்ன போல நீயும் வாழணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறதா சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கிறவங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.